இங்க வா, இங்க வா, இங்க போகாத, அங்க போகாத, இங்க வா. யார்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லாதீங்க. இங்க 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 மெதுவா. எங்க போனே? இங்க பாரு. சொல்லு. என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாரு, எடு பாப்போம். டேய் தங்கம், தங்கம், வெள்ளி, வைரம், வைரம், வைடூரியம். அப்பா எப்படி 3 கோடிக்கு போகும். 3 கோடியா? இவ்வளவு குறைச்சு இல்லாமா? 10 கோடியாவது போகும். 2 பேர் செட்டில்ட் ஆயாச்சுடா. நம்ம லைஃப் லாங் செட்டில்ட் இல்ல? எஸ் எஸ் எஸ். வா, யார்கிட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க இல்லையா? சரி வா வா வா, போ போ, சீக்கிரம் வா வா வா. இங்க வா. ஓடியா ஓடியா. நீங்க யார்கிட்ட சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லாதீங்க. எவ்வளவு இருக்குங்க பாரு, தங்கம், வெள்ளி எவ்வளவு இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லு. அதுல திங்கள் சந்தையில ஒரு கடை உண்டு. திங்கள் சந்தை, ஓகே ஓகே. அந்த கடையில கொடுத்த எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கடை தான். ஃப்ரெண்ட் ஏமாத்த மாட்டான் இல்லையா? ஏமாத்த மாட்டான். அவங்க கடையில கொடுத்து எல்லாத்தையும் நம்ம காசாக்கி நம்ம லைஃப்ல செட்டில் ஆவோம். ஓகே ஓகே. அடுத்த ஆஸ்திரேலியா போலாம். ஓகே வா வா, ஓடியா ஓடியா. இன்னைக்கு டைம் ஆச்சுல்ல டியூட்டிக்கு, சரி சீக்கிரம் போ. இன்னைக்கு எனக்கு டிராஃபிக் டியூட்டி போட்டிருக்காங்க, ஒருத்தனை விடக்கூடாது. ஏன் கூட அந்த கான்ஸ்டபிள் டைம் வேற ஆச்சு, இன்னும் அவனை காணல. எஸ்ஐ நானே வந்தாச்சு. கான்ஸ்டபிள், ஹலோ கான்ஸ்டபிள், எங்க இருக்க? சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு, ஓடிவா. என்னையா இத்தனை லேட்டு? ஒன்னால நான் இல்லை ஏசு வாங்கினேன். அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்தாருண்ணா. சரி வா. ஹலோ சார், இன்னைக்கு என்ன டியூட்டி போட்டுருக்காங்க? நமக்கு இன்னைக்கு டிராஃபிக் டியூட்டி போட்டுருக்காங்க. ரோட்ல நிக்க பார்த்து தெரியலையா? இங்கிட்டு வர ஒரு வண்டியோட ஹெல்மெட் இல்லாத யார் வந்தாலும் எஸ்பி ஸ்டாலின் சொல்லியாச்சு, ஒரு வண்டியை விடக்கூடாது. எல்லாரையும் ஹெல்மெட் போட வராத ஒளிச்சு இருந்து எல்லாரையும் தூக்கிடு. ஃபைன் எவ்வளவு அடிக்கணும்? ஃபைன் நான் போட்டுக்கிறேன், நீ வண்டியை பிடிச்சா மட்டும் போதும், சரியா? அந்த வண்டி எப்படி? போலீஸ் நிக்கிறான். இங்க பாரு, நம்ம கையில இருக்கிறது எத்தனை? 10 கோடி. 10 கோடி 10 கோடி. இத பாரு, அது அவங்க கையில மாட்டினா நம்ம சொத்தம், அவ்வளவுதான். ஒண்ணு பண்ண முடியாது. நீ ஒண்ணு பண்ணுவியா? முதல்ல நீ இப்படியே போ, ஒண்ணு தெரியாத மாதிரியே போ, சரியா? அவங்க பிடிக்க மாட்டாங்க. நீங்க ஏதாச்சும் கண்ண முழிச்சாதான் பிடிப்பாங்க. உனக்கு திருட்டெல்லாம் சொல்லி தந்தது நானாக்கும். நீதான் என் குரு. அதனால கரெக்டா எனக்கு மானத்தை கப்பால தெரியாத. ஓகே ஓகே, பயப்படாத. நான் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கேன்? நான் மெதுவா போணும். அவங்க கண்டல மாட்டாம மெதுவா போணும். ஓகே சரியா? நான் ரெண்டாவது நான் வரும். ஓகே ஓகே. ஏட்டையா, அங்கேண்டு யாரோ ஏதோ ஒரு டிஃபரெண்டா வராங்க. அவங்கள ஏதோ நீ செக் பண்ணி அனுப்பு. அவங்கள தம்பி இங்க அவங்க செக் பண்ணி அனுப்பிச்சுக்கிறோம். என்னடா மாஸ்க் போட்டுருக்க? நான் கொரோனா இல்ல சார், அதனால போட்டுருக்கேன். கொரோனா முடிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல, அது இப்போ என்னடா 5 வருஷம் சார் அந்த மாஸ்க் வந்து? சார் கொரோனா வந்துரும். அந்த பையில என்ன இருக்கு? பையில பக்கத்துல நம்ம தோட்டத்துல ஏட்டையா என்னது? அந்த ரப்பர் மரத்துல இருந்து கொஞ்சம் ரப்பர் ஷீட் எடுத்தோம் சார். விசாரி, அதை பார்த்து செக் பண்ணி அனுப்பு. காட்டு பார்க்கணும் எனக்கு. இல்ல பரவாயில்லை காட்டுறாங்க சார், கோபப்பட கூடாது சார். நம்ம ரப்பர் ஷீட். ஏட்டையா என்ன இருக்கு சார்? கோல்ட் பைபிள் சார். கோல்ட் பைபிள்? இது எப்படி கோல்ட் பைபிள் ஆயிடுச்சு? கோல்ட் பைபிளா? அவன் எப்படி அப்படி ரப்பர் ஷீட் நான் கொண்டு வந்து போடவனே 4-5 போடவனே. எங்க இருந்த அடுத்த? சார் நான் இது டேய் என்ன ஈயா ஓட்ற? அடடா அவனே. இது ஆயிடுச்சு தெரியல சார். சார் எங்க இருந்த அடுத்த? சார் குத்தற என்ன விட கூடாது சார். நான் சொல்றேன். என்னது எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன் கூட நான் போயிட்டேன். அவன் டேய் கூட்டுக்கலவனே போடுறான் அவனை. அடி எனக்கு திருட்டவன் சொல்லி தந்தான். நான் அவன்கிட்ட திருட கூடாதுன்னு சொன்னேன், ஆனா அவன் எனக்கு திருட்ட எல்லாம் சொல்லி இப்போ தந்தான். எங்கடா? அவன் அப்படியே அங்க ஓடிட்டான்னு நினைக்கிறேன் சார். ஓடிட்டானா? எங்க ஓடிட்டான்? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சார். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் சார். சார் நான் எதுவுமே இவனை இப்ப நம்ம ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம் சார். இவனை ஸ்டேஷன்ல விட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டு தான் அடுத்து வச்சு அவனை போடு உள்ள தள்ளு. பாத்தீங்களா என்ன அந்த பையன் மாட்டி விட்டது? பாத்தீங்களா? ச்சே, இவனுக்கு போய் நான் இந்த திருட்டெல்லாம் சொல்லி கொடுத்தேனே. ஐயே ச்சே. வேற இங்க ரோட்ல ஓடுற ஏதாவது
அது குதிரைக்கோ நாய்க்கோ சொல்லி கொடுத்துருந்தா நான் போதுமா இருந்தேன். இவனை நம்பி இவனுக்கு நான் சொல்லி கொடுத்து போட்டேன். என்னை மாட்டி விட்டாய். இது நான் எல்லாரோட மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஐயோ எங்கேயாவது ஓடி போயிடும். எப்படியும் நம்ம கையில இருக்கிறது 2 கோடிக்கு தேரும். இங்க இன்னி இருக்க கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடி போய் இதை வித்து பெரிய ஒரு திருடன் ஆகணும். இன்னும் இங்க வரமாட்டேன், வரவே மாட்டேன். இவன் முதல்ல சிறிய சிறிய திருட்டுகளை ஈடுபட்டான். பின் பெரிய கொள்ளை செய்து இப்பொழுது இவன் காவல்துறையால் தேடுகின்ற முக்கிய குற்றவாளி. காட்டுக்குள்ள ஒருத்தன் தனியா இருக்கானே, தம்பி. ஐயோ நான் இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். தம்பி தம்பி தம்பி, ஐயோ யாருங்க நீங்க? ஏன் நீ ரொம்ப பதட்டமா இருக்க? போலீஸ் ஐயா? இல்ல நான் போலீஸ் இல்ல. உட்காரு. நீ உட்காரு. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற ஒரு ஊழியக்காரன் தம்பி. நீ ரொம்ப பதட்டமா சோர்வா? நான் இங்க இருக்கேன்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லிராதீங்க ஐயா. சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சு உனக்கு? ஐயா நான் ஒரு பெரிய திருடன் ஐயா. ஐயோ உங்கள்ட்ட சொல்லலாமா? பயமா இருக்கு. திருடனா? பெரிய திருடன் ஐயா. 3 கொலை பண்ணிருக்கேன் ஐயா. 3 கொலையா? போலீஸ் பார்த்தாலே என்ன அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க ஐயா. பயமா இருக்கு ஐயா. 3 கொலை பண்ணிருக்கேன், ஏகப்பட்ட திருட்டு பண்ணிருக்கேன். தம்பி பயப்படாத. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையிலே நின்றபோது தன் அருகாமையில் நின்ற கல்வனுக்கு வாழ்வு கொடுத்து பரதேசியின் வாழ்வை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக அதே போல உனக்கு ஒரு வாழ்வு தருவார் தம்பி. ஐயா இயேசுவை பத்தி நான் படிச்சிருக்கேன் ஐயா. யாரோ சொல்லி தந்த ஒரு ஞாபகம் எனக்கு மனசுல ஓடுது. ஆமா தம்பி, இயேசு எல்லோரையும் அதிகமா நேசிக்கின்ற ஆண்டவர். உன்னை நிச்சயமா நேசிப்பாரு. நீ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டோடைய பிள்ளையா மாத்திரம் மாறினா போதும் தம்பி. ஐயா என்னையும் அந்த இயேசுப்பா மன்னிப்பாரா? இயேசு மன்னிப்பாரா? தம்பி நிச்சயமா மன்னிப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை தப்பிக்கிறான உனக்கு சீக்கிரம் ஒரு விடுதலை கிடைக்கிறதான வழியை நான் செய்து தரேன். ஐயா இயேசுப்பா என்ன மன்னிப்பாரனா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் ஐயா. இந்த இயேசுப்பாவை பத்தியும் இந்த சண்டேஸ் கிளாஸ்ல எல்லாம் டீச்சர் எனக்கு சொல்லி இருக்காங்க. ஏதோ இளைய மைந்தன் திரும்பி வந்து அறிக்கையிடும்போ அதெல்லாம் உண்மைதானா ஐயா? ஆமா தம்பி, இளைய மைந்தன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திரும்பி வந்தான். அவருடைய தந்தை மார்போடு அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பாவியாயிருந்தாலும் அவரை நாடி வருகின்ற தம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வான். ஒருவேளை உனக்கு அந்த சிறைச்சாலையில் நீ கொண்டு செல்ல போறனால அவங்க உன்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆனா கூட ஆண்டவர் உன் குற்றங்களை மன்னிப்பாரண்டா. நீ அந்த இடத்துலையும் தண்டனை வந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய மனுஷனா மாறுவ. அதனால நிச்சயம் உனக்கு நல்ல ஒரு வாழ்வு உண்டாகும் தம்பி. சரி ஐயா, இப்போ எனக்கு மனசுல ஏதோ ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்த மாதிரியே தோணுது ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்.
சொல்லுங்க ஐயா. சரி தம்பி, நம்ம வேகமா நான் கூட்டிட்டு போறேன். என்னோட வா. சரி. ஐயா, சொல்லுங்க ஐயா. நாம போன வாரம் சிறைச்சாலை ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்படியா ஐயா? ஆமா, அங்க நான் பார்த்த ஒரு சிறப்பான காட்சி என் கண்ணில் இன்னைக்கும் அது மறையாமலே நின்று கொண்டு இருக்குது. என்ன காட்சி ஐயா? உண்மையிலே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செய்தித்தாளில் தன்னுடைய கொலைகள் இன்னுமாக குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கள்வன். ஆமா ஐயா, நானும் செய்தித்தாள பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா ஐயா. சிறைச்சாலையில வந்த உடனே அவனோட வாழ்வு முழுமையா மாறிடுச்சியா. அவன் ஒரு ஊழியக்காரனா பைபிள் எடுத்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றத பார்க்கும்போது எனக்கு புல்லரிச்சு போச்சு ஐயா. ஆண்டவர் இப்படியும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா? நம்ம போய் அந்த பையனை பாப்போம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா, இப்பவே போய் பாப்போம். கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா போவோம், வாங்க ஐயா. போ. ஐயா, நான் சொன்ன அந்த நபர் இவங்க தான். இவங்களா ஐயா? ஐயா. ஐயா, எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, நல்லா இருக்கேன். அந்த தம்பியும் ஊழியக்காரர் தான். ஆமா, சரி, நல்லா இருக்கேன் ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாம் ஐயா? ஐயா, நீங்க எப்படி ஐயா மாறினீங்க? நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களை செய்தித்தாளில் குற்றவாளியா பார்த்தேன். ஆனா உங்களுடைய இந்த மாற்றம் என்ன அப்படியே தூக்கி வாரி போட்டது மாதிரி மாற்றி இருக்கு ஐயா. ஐயா, நான் வந்து கேட்டுக்கோங்க, நான் வந்து பெரிய ஒரு திருடன், 3 கொலைகளை பண்ணியிருக்கேன். ஆமா, அவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமக்காரனா இருந்தேன் ஐயா. ஆனா அக்கிரமக்காரனா இருந்து காட்டுல போய் ஒளிச்சு கிடந்தேன். அந்த இடத்துல கடவுளுக்கு கிருபையால ஒரு ஐயா வந்து என்னை தேடி வந்தாரு. எனக்கு சுவிசேஷத்தை சொல்லி தந்தாரு. எனக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நான் ஒரு புதிய மனுஷனா மாறி இந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இந்த இடத்துல ஜெயிலில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கேன் ஐயா. ஐயா, உங்க வாழ்வில் வந்த இந்த மாற்றம் மிகப்பெரியது. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தி இருக்காங்க ஐயா. அதே போலதான் நமக்கு வாழ்க்கையிலும் எல்லாருக்க வாழ்க்கையிலும் பழைய மனுஷனை எல்லாம் கலைந்து போட்டு நம்ம புதிய மனுஷனாக நம்ம மாற வேணும் ஐயா. அதே போல அடுத்த மக்களும் புது மனுஷன் ஆகிறதுக்கு ஒரு கருவியா நிரூபமா நம்ம இருக்கணும் ஐயா. புது வாழ்க்கையை நம்மவும் நிரூபமா இருக்கணும். புது வாழ்க்கையை அடுத்தவங்க பெறுறதுக்கும் நம்ம நிரூபங்களா இருக்கணும் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. சரி.